நாம் இப்போது சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ் வேல இருக்கிற ஊத்துக்கோட்டை போந்தவாக்கம் டோல்கேட் பகுதியில் இருக்கிறோம். இங்கிருந்து நமது பயணத்தை பூந்தமல்லி நோக்கி ஆரம்பிக்க போகிறோம். போந்தவாக்கம் டோல்கேட் சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக சென்றால் புத்தூர், நாகலாபுரம், பிச்சாட்டூர், ரேணிகுண்டா, திருப்பதி, சத்தியவேடு, காளஹஸ்தி, வரதையபாளையம், பெரியபாளையம் போன்ற பகுதிகளை அடையலாம். வலதுபுறமாக சென்றால் திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், பூந்தமல்லி பகுதிகளை அடையலாம். இந்த ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் சாலையானது ஆந்திராவிலிருந்து தமிழகத்தை நோக்கி வரும் வாகனங்களுக்கு ஒரு முக்கிய சாலையாகும். இந்த சாலை மூலம் ஊத்துக்கோட்டையில் இருந்து திருவள்ளூர், ஆவடி, பட்டாபிராம், அம்பத்தூர், சென்னை, பூந்தமல்லி, தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரக்கோணம், சோளிங்கர் போன்ற பல பகுதிகளுக்கு செல்லலாம். இந்த சாலையின் வழியில் சிறு சிறு ஊர்கள் வருவதால் அங்கங்கே வேகத்தடைகள் உள்ளன. அது தொடர்ச்சியான விரைவான பயணத்திற்கு சற்று இடைஞ்சலாக உள்ளது. இப்போது நாம் கச்சூர் என்ற பகுதியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த பாதையில் ஏராளமான அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் மக்களை ஏற்றிச் செல்கின்றன. தொழிற்சாலைகள் பணிபுரிவதற்காக இங்கிருக்கும் மக்கள் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். அவர்களை ஏற்றிச் செல்வதற்காக கம்பெனி பேருந்துகளும் இங்கு வந்து போகின்றன. அவற்றை ஆங்காங்கே சாலையில் பார்க்க முடிகின்றது. நாம் இப்போது இருப்பது சீத்தஞ்சேரி பகுதியாகும். இங்கிருந்து வலதுபுறமாக செல்லும் சாலையில் சென்றால் அள்ளிக்குழி, பிளேஸ்பாளையம், வெங்கலத்தூர், பெங்களூர்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு செல்லலாம். நாம் இப்போது குசஸ்தலை ஆற்று பாலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். சாலையை அகலப்படுத்தும் பணி நடைபெறுவதை ஆங்காங்கே பார்க்க முடிகின்றது. இனி வரும் காலங்களில் சாலை அகலப்படுத்தப்பட்டு போக்குவரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்பலாம். இந்த இரவு நேரத்திலும் போக்குவரத்து மிகுந்து காணப்படும் இந்த சாலை இனி வரும் காலங்களில் ஒரு முக்கியமான இணைப்பு சாலையாக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாம் பூண்டி நீர்த்தேக்க கரையை ஒட்டியுள்ள சாலையில் சென்று கொண்டிருக்கின்றோம். இரவு நேரம் என்பதால் கரையை நாம் பார்க்க முடியவில்லை. பூண்டி நீர்த்தேக்க பகுதி என்பதால் விவசாயம் இங்கு மக்களின் ஒரு முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கின்றது. இன்னும் சற்று தொலைவில் நாம் சென்னை திருத்தணி திருப்பதி நெடுஞ்சாலையை அணுக உள்ளோம். புதியதாக போடப்பட்ட இந்த நெடுஞ்சாலையில் இடதுபுறமாக சென்றால் சென்னை, ஆவடி, அம்பத்தூர், பட்டாபிராம் போன்ற பகுதிகளுக்கு செல்லலாம். நேராக சென்றால் திருவள்ளூர் நகர பகுதிக்கும், ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற பகுதிகளுக்கும் செல்லலாம். வலதுபுறமாக சென்றால் திருத்தணி, அரக்கோணம், சோளிங்கர், திருப்பதி, சித்தூர் மற்றும் பெங்களூர் பகுதிகளுக்கு செல்லலாம். இப்போது நாம் இடதுபுறமாக செல்லும் இந்த சர்வீஸ் சாலையின் மூலம் சென்று நெடுஞ்சாலையில் இணைய உள்ளோம். இந்த சாலையானது திருப்பதி, திருத்தணி பகுதியிலிருந்து வரும்போது திருவள்ளூர் நகருக்குள் செல்லாமல் பைபாஸ் சாலையாக ஆவடி, அம்பத்தூர் வழியாக சென்னை செல்லும் சாலையுடன் திருநின்றவூருக்கு அருகில் இணைத்துவிடும். காக்கலூர் 4, கீழானூர் 14, சென்னை 47 கிலோமீட்டர். சாலை எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் போக்குவரத்துக்கு அருமையாக உள்ளது. இந்த சாலையானது திருவள்ளூர் நகரம், காக்கலூர், புட்லூர், செப்பாப்பேட்டை, வேப்பம்பட்டு போன்ற பகுதிகளுக்குள் செல்லாமல் புறவழிச்சாலையாகவே செல்லும் வகையில் அமைந்துள்ளது. இந்த சாலையானது சென்னையிலிருந்து பூந்தமல்லி வழியாக திருவள்ளூருக்கு செல்லுவதற்கு மாற்றுச்சாலையாக ஆவடி வழியாக திருவள்ளூருக்கு செல்லும் மற்றொரு சாலையாகும்.
காக்கலூர், புட்லூர் அம்மன் கோவில் பகுதிகளுக்கு செல்பவர்கள் இந்த சாலையிலிருந்து இடதுபுறமாக பிரிந்து செல்லும் சாலையின் மூலம் செல்ல வேண்டும். சென்னை, ஆவடி, அம்பத்தூர் செல்பவர்கள் நேராக செல்ல வேண்டும். நாம் இப்போது இடதுபுற சர்வீஸ் சாலை மூலம் சென்று வேப்பம்பட்டு, செவ்வாப்பேட்டை வழியாக நெமிலிச்சேரி சந்திப்பை அடையப் போகின்றோம். ஆனால் பட்டாபிராம், ஆவடி, அம்பத்தூர், சென்னை செல்பவர்கள் நேராகவே இந்த சாலையில் செல்லலாம். கீழானூர், செவ்வாப்பேட்டை பகுதிகளுக்கு செல்பவர்கள் இங்கிருந்து இடதுபுறமாக செல்லும் சாலையின் மூலம் செல்ல வேண்டும். பட்டாபிராம், ஆவடி, அம்பத்தூர், சென்னை செல்பவர்கள் இதே சாலையில் நேராக செல்ல வேண்டும். இங்கிருந்து கீழானூர் பகுதிகளுக்கு செல்பவர்கள் இடதுபுறமாகவும், செவ்வாப்பேட்டை பகுதிகளுக்கு செல்பவர்கள் வலதுபுறமாகவும் செல்ல வேண்டும். நாம் இப்போது ஆவடி திருவள்ளூர் சாலையுடன் இணைய உள்ளோம். இங்கிருந்து ஆவடி, அம்பத்தூர், பட்டாபிராம், சென்னை செல்பவர்கள் இடதுபுறமாகவும், திருவள்ளூர், அரக்கோணம், சோளிங்கர், திருத்தணி செல்பவர்கள் வலதுபுறமாகவும் செல்ல வேண்டும். இந்த சாலையில் திருவள்ளூரிலிருந்து பட்டாபிராம், ஆவடிக்கு மாநகர பேருந்துகள் இயங்குகின்றன. சென்னை நகரை விட்டு வெளியே அமைந்துள்ள இந்த புறநகர் பகுதிகள் சென்னை சென்ட்ரல், அரக்கோணம், திருத்தணி மின்சார ரயில் பாதையில் தடத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் வெகு வேகமாக முன்னேற்றமடைந்து வருகின்றன. பக்கத்தில் ஒளிவிளக்கு வெளிச்சத்தில் மின்னுவது ஏற்கனவே நாம் பயணம் செய்து வந்த திருவள்ளூர் புறவழிச்சாலை ஆகும். இங்கிருந்து இடதுபுறமாக செல்லும் சாலையின் மூலம் அரக்கோணம், சோளிங்கர் மற்றும் திருத்தணி, திருப்பதி, நகரி, புத்தூர், ரேணிகுண்டா, சித்தூர் பகுதிகளுக்கு செல்பவர்கள் செல்லலாம். நெமிலிச்சேரி அவுட்டர் ரிங் ரோடு, பட்டாபிராம், ஆவடி, சென்னை செல்பவர்கள் நேராக செல்ல வேண்டும். இரவு நேரத்திலும் மாநகர பேருந்துகளை அதிகம் நாம் காண முடிகின்றது. நாம் இப்போது வேப்பம்பட்டு பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். பாக்கம் செல்பவர்கள் இங்கிருந்து இடதுபுறமாக செல்லும் சாலையில் செல்ல வேண்டும். இங்கிருந்துதான் திருத்தணி, திருப்பதி செல்லும் சாலை இடதுபுறமாக பிரிந்து செல்கின்றது.
நாம் இப்போது திருநின்றவூர் பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். மாநகர பேருந்து வசதியும் மின்சார ரயில் வசதியும் இருப்பதால் இந்த பகுதிகள் பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளன. இந்த சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக செல்லும் சாலை மூலம் பெரியபாளையம், தாமரைப்பாக்கம், வெங்கல் பகுதிகளுக்கும், வலதுபுறமாக செல்லும் சாலை மூலம் திருமழிசை, வெள்ளவேடு பகுதிகளுக்கும், ஆவடி, பட்டாபிராம், சென்னை செல்பவர்கள் நேராகவும் செல்ல வேண்டும். நாம் அடுத்து நெமிலிச்சேரி சந்திப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போது நெமிலிச்சேரி அவுட்டர் ரிங் ரோட் பகுதியை நெருங்குகின்றோம். இங்கிருந்து ரெட்டில்ஸ், மீஞ்சூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, தடா செல்பவர்கள் இடதுபுறமாகவும், பட்டாபிராம், ஆவடி, அம்பத்தூர், சென்னை செல்பவர்கள் நேராகவும், பூந்தமல்லி, தாம்பரம், வண்டலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ஆரணி செல்பவர்கள் வலதுபுறமாகவும் செல்ல வேண்டும். இங்கிருந்து டோல்கேட் செல்லாமல் சென்னை செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் இடதுபுற சாலையின் மூலம் கோலப்பஞ்சேரி, பாலவேடு தோட்டம் வழியாக பூந்தமல்லி பைபாஸ் சென்று அங்கிருந்து சென்னை செல்லலாம். தண்டரை, பட்டாராம் செல்பவர்கள் இடதுபுறமாகவும், பூந்தமல்லி, சென்னை செல்பவர்கள் நேராகவும் செல்ல வேண்டும். நாம் இப்போது கோலப்பஞ்சேரி என்ற பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஓரளவு சாலை நன்றாக இருப்பினும் வேகத்தடைகள் அங்கங்கே இருப்பதால் சிரமமாக உள்ளது. நாம் இப்போது இருப்பது பாலவேடு தோட்டம் என்ற பகுதியாகும்.
நாம் இப்போது பூந்தமல்லி பைபாஸ் சாலையை நெருங்குகின்றோம். இங்கிருந்து இடதுபுறமாக செல்லும் சாலையின் மூலம் சென்னை நகருக்குள்ளும், வலதுபுறமாக செல்லும் சாலையின் மூலம் காஞ்சிபுரம், வேலூர், சித்தூர், பெங்களூர் பகுதிகளுக்கும், திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதி, அரக்கோணம், சோளிங்கர் பகுதிகளுக்கும் செல்லலாம். நேராக செல்லும் சாலையின் மூலம் பூந்தமல்லி ஊருக்குள்ளும் செல்லலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மேலும் பதிவுகளை வெளியிட உதவும்.